மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பழைய குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் பேசு பொருளாக ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தும். பல வருடங்களுக்கு முன்னால் முடிந்து போன அல்லது மறைக்கப்பட்ட ஒரு பழைய சொத்து அல்லது உறவுகளுக்குள் மீண்டும் ஒரு சிக்கலானது தலை தூக்கி வீட்டின் நிம்மதியை கெடுக்கப் போகிறது. இதை நீங்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் உறவுகள் விஷயத்திலும் இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்த தவறுகளையும் நினைத்து பார்த்து அதனை எப்படி சரி செய்ய முடியும் என்பதில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அன்றே எப்படி செய்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கோபத்தை மீண்டும் மீண்டும் கிளறிக்கொண்டே தான் இருக்கும். பழைய விஷயங்களை தோண்ட தோண்ட கசப்புத்தான் மிஞ்சும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பழைய விஷயங்களை பற்றி பேசக்கூடாது. உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் பழைய விஷயங்களை மீண்டும் தோண்டாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த கால பிழைகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் அந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதில் மட்டும் மேசம் ராசிக்காரங்க கவனம் செலுத்த வேண்டும். அதில் நீங்கள் சரியாக ஒரு கவனத்தை செலுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். பல வருடங்களுக்கு முன்பு முடிந்து விட்டதாக நினைத்த ஒரு குடும்ப பிரச்சனை திடீரென மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்படும். அதை பேசப்பட்டு இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு உறவினர் கூறிய வார்த்தை அல்லது பழைய சம்பவம் நினைவூட்டப்பட்டதால் பழைய காயங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்பட்டு அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு பிரச்சனையும் தீராத ஒரு குளறுபடிகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மேசம் ராசிக்காரங்க கடந்த காலத்தை மறக்காமல் மனதில் வைத்து கொண்டே இருப்பதால் இந்த விவாதங்கள் மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு அளவில் குடும்பத்திற்குள்ள பதற்றத்தை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்ததா சகோதரர்களிடையே மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒன்று, நீங்க சில விஷயங்களை மறைத்திருப்பீங்க அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் ஏதேனும் சில விஷயங்களை மறைத்திருப்பார்கள். சொத்து, பணம், குடும்ப பொறுப்பு அல்லது பெற்றோரின் முடிவுகள் தொடர்பாக மறைத்து வைக்கப்பட்ட தகவல்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். இதனால் சகோதரர்கள் இடையே என்னிடம் மட்டும் ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு மனக்கசப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். மேசம் ராசிக்காரங்க உண்மையை நேரடியாக எதிர்கொள்வதால் இந்த ஒரு விஷயங்கள் பெரிய ஒரு வாக்குவாதமாகவே மாறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படவும் செய்யும். அதே போல உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் மறைத்த ஒரு விஷயமோ அல்லது அவர்கள் உங்களிடம் மறைத்த ஒரு உண்மையோ இப்போது அம்பலமாகி உறவில் பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தவா ஆரம்பிக்கலாம். இதனால உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு விரிசலானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ சகோதரர்களுக்கிடையோ ஏதேனும் பிரச்சனைகள் வந்தது என்றால் அதை உங்களுக்குள்ளேயே பேசி முடித்துக் கொள்வது மிகவும் நல்லது. மூன்றாவது நபராக ஏதேனும் உறவினர்களையோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களையோ நீங்கள் கூட்டு வந்து வைத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்து எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். மேசம் ராசியின் நேர்மைக்கு இது பெரிய ஒரு அடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். நம்ம உண்மையான ஒரு நபராக இருந்துமே நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இரத்த பாசம் என்பது எல்லாவற்றையும் விட மேலானது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ஏன் அதை மறைத்தவர்கள் என்ற ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து ஒருமுறை அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பெருந்தன்மையை இன்னும் நிச்சயமாக காட்டி கொடுக்கும். இதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். இதுவரை நான் கூறியது மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டில் ஒரு அமைதியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளானது இனிமே வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே தீர்க்கப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா ஏற்படவா ஆரம்பிக்கும்.
கடந்த காலங்களில் வீட்டில் நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே நீங்கி வீட்டில் ஒரு தெய்வீக அமைதியானது குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். இதனால குடும்பத்தில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதனை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் வீட்டின் சூழல் மகிழ்ச்சிகரமானதாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். மேஷம் ராசினரின் ஆக்ரோஷமான குணமானது மறைந்து நீங்களும் அமைதியையும் நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் இன்னும் வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகிலே வந்துவிட்டது. அடிக்கடி சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு அல்லது அமைதியின்மை இருந்த குடும்ப சூழ்நிலையானது மாறத் தொடங்கிவிடும். வீடு என்பது வெறும் இடம் மட்டும் கிடையாது, மன அமைதியின் ஒரு தளம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இந்த ஒரு நேரத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் அதிகரித்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதெல்லாம் உருவாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல பழைய குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் இப்பொழுது மறையத் தொடங்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட சில தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்கள் காலப்போக்கில் உண்மையற்றவை என்பதை மற்றவர்கள் உணரத் தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். அதனை நீங்களே உணர்ந்து கொண்டு அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு வகையில் செய்தால் அதன் மூலம் நன்மைகள் நடக்கும் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாமே வெளிப்பட்டு உங்களுடைய உண்மையான குணநலன்கள் அனைத்தும் இப்பொழுது மதிக்கப்படும். அந்த குணநலன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவா ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை குறைத்து மதித்தவர்களை உங்களை பாராட்டக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். இதனால் உங்களுடைய மனதில் இருந்த வேதனைகள் குறைந்து மனதுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படவும் செய்யும். நீங்கள் தான் இதற்கு காரணம் என்று கடந்த காலங்களில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளும் அவதூறுகளும் மற்றும் தவறான குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் பனி போல விலகி நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் தூய்மையான எண்ணமும் நேர்மையும் அனைவருக்கும் புரிய வந்துவிடும். உங்களை தவறாக சித்தரித்தவர்கள் தங்களுடைய தவறை நினைத்து வருந்தவ ஆரம்பிப்பார்கள். இதன் மூலம் உங்கள் மீது படிந்திருந்த கரையானது துடைக்கப்பட்டு நீங்கள் குற்றமற்றவர் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்படும். இதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடப்பதை பார்த்து நீங்களே அறிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீர்கள். இந்த மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாளானது ஏற்படும். பரணியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் எல்லாமே மேம்படும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமான ஒரு நாளாகவே இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ சகோதரர்களுக்கிடையோ ஏதேனும் பிரச்சனைகள் வந்தது என்றால் அதை உங்களுக்குள்ளே பேசி முடித்துக் கொள்வது மிகவும் நல்லது. மூன்றாவது நபராக ஏதேனும் உறவினர்களையோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களையோ நீங்கள் கூட்டு வந்து வைத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்து எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். மேஷம் ராசியின் நேர்மைக்கு இது பெரிய ஒரு அடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். நம்ம உண்மையான ஒரு நபராக இருந்துமே நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இரத்த பாசம் என்பது எல்லாவற்றையும் விட மேலானது, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ஏன் அதை மறைத்தவர்கள் என்ற ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து ஒருமுறை அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பெருந்தன்மையை இன்னும் நிச்சயமா காட்டி கொடுக்கும். இதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். இதுவரை நான் கூறியது மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வீட்டில் ஒரு அமைதியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அது எல்லாமே தீர்க்கப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படவா ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் வீட்டில் நிலவி வந்த
தேவையற்ற சலசலப்புகளும் வாக்குவாதங்களும் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்துமே நீங்கி வீட்டில் ஒரு தெய்வீக அமைதியானது குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். இதனால குடும்பத்தில் இருப்பவர்கள், அக்கம் பக்கத்தினர் அனைவருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. அதனை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் வீட்டின் சூழல் மகிழ்ச்சிகரமானதாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல மாறிவிடும். மேஷம் ராசியினரின் ஆக்ரோஷமான குணமானது மறைந்து நீங்களும் அமைதியையும் நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் இன்னும் வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகிலே வந்துவிட்டது. அடிக்கடி சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு அல்லது அமைதியின்மை அமைதியின்மை இருந்த குடும்ப சூழ்நிலையானது மாறத் தொடங்கிவிடும். வீடு என்பது வெறும் இடம் மட்டும் கிடையாது, மன அமைதியின் ஒரு தளம் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இந்த ஒரு நேரத்தில் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும். வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் அதிகரித்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதெல்லாம் உருவாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல பழைய குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் இப்பொழுது மறையத் தொடங்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட சில தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது விமர்சனங்கள் காலப்போக்கில் உண்மையற்றவை என்பதை மற்றவர்கள் உணரத் தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். அதனை நீங்களே உணர்ந்து கொண்டு அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு வகையில் செய்தால் அதன் மூலம் நன்மைகள் நடக்கும் என்ற அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாமே வெளிப்பட்டு உங்களுடைய உண்மையான குணநலன்கள் அனைத்தும் இப்பொழுது மதிக்கப்படும். அந்த குணநலன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவா ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை குறைத்து மதித்தவர்களை உங்களை பாராட்டக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டுவிடும். இதனால் உங்களுடைய மனதில் இருந்த வேதனைகள் குறைந்து மனதுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படவும் செய்யும்.